குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்மோகன் சார் பேசுகிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த் சாப்டரில் என்ன பார்க்குறோம், என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா தலைப்பு மற்றும் அடிக்குறிப்புகளை சேர்க்க. தலைப்பு மற்றும் அடிக்குறிப்புகளை சேர்க்க எப்படி தலைப்பு சேர்க்கணும், அடிக்குறிப்புகளை எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறது. தலைப்பை உருவாக்க வேண்டும். எப்படி தலைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. தலைப்பு உருவாக்க என்ன கமெண்ட், என்ன கட்டளை, இன்சர்ட்டில் போயிட்டு ஹெடர் டிஃபால்ட் என்ற கட்டளையை பட்டியலிருந்து தேர்வு செய்ய வேண்டும். ஸோ நம்ம எந்த கட்டளையை பயன்படுத்த வேண்டும், தலைப்பை உருவாக்க எந்த கட்டளையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த கட்டளை பயன்படுத்த வேண்டும், இன்சர்ட்டில் போயிட்டு ஹெடர் டிஃபால்ட் என்ற கட்டளையை பட்டியலிருந்து தேர்வு செய்ய வேண்டும். ஸோ இப்போ இன்சர்ட் போயிட்டு ஹெட்டரில் போயிட்டு டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்கணும் நம்ம. சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தற்போது தலைப்பு பகுதியும் பணியிடத்தில் தட்டச்சு செய்த பகுதியும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். தற்போது தலைப்பு பகுதியும் பணியிடத்தில் தட்டச்சு செய்த பகுதியும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கும். நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு ஹெட்டர் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கட்டளை கொடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் டாக்குமெண்ட்ஸ், இது தலைப்பு, இது என்னது அடிக்குறிப்பு. இதுதான் தலைப்பு பகுதியும் பணியிடத்தில் தட்டச்சு செய்த பகுதியும். இது பணியிடத்தில் தட்டச்சு செய்யும் பகுதி. இது தலைப்பு பகுதி. ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். இப்போது தலைப்பு பகுதியில் நேரடியாக தலைப்பை தட்டச்சு செய்யலாம். இது தலைப்பு பகுதியாக நேரடியாக என்ன பண்ணலாம், தலைப்பை தட்டச்சு செய்யலாம். தலைப்பு பகுதியில் நேரடியாக தலைப்பை தட்டச்சு செய்யலாம். அல்லது எல்லா பக்கங்களிலும் தலைப்பை சேர்க்க தலைப்பு பகுதியில் கிளிக் செய்து, இப்போ நம்ம எல்லா பக்கங்களிலும் எல்லா பக்கத்துலேயும் தலைப்பு வேணும் அப்படின்னா, தலைப்பை சேர்க்கணும் அப்படின்னா என்ன கிளிக் பண்ணணும், நம்ம என்ன கிளிக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சர்ட்டில் போயிட்டு ஃபீல்டு டைட்டில், கோ டு இன்சர்ட். நம்ம இன்சர்ட் மெனுவில் போயிட்டு ஃபீல்ட்ஸ்னு போயிட்டு அதில் டைட்டில் அப்படின்னு கொடுத்தா தலைப்பு உருவாக்கம் தேர்வு செய்து தலைப்பை தட்டச்சு செய்யலாம். இப்போ தலைப்பு போய் தட்டச்சு செய்யலாம். இப்படி தான் நம்ம தலைப்பை உருவாக்கணும். சேம் அதேமாரி தான் நம்ம அடிக்குறிப்பும் அதேமாரி தான் உருவாக்க வேண்டும். அடிக்குறிப்புகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. தலைப்பு மற்றும் அடிக்குறிப்புகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும், இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஒரே கொஸ்டின் தான் ரெண்டுமே, தலைப்பும் எழுதணும் அடிக்குறிப்பும் எழுதணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு ஃபுட்டர் டிஃபால்ட் என்ற கட்டளையை பட்டியலிருந்து தேர்வு செய்தால் அடிக்குறிப்பு உருவாகும். போயிட்டு நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு ஃபுட்டர் போயிட்டு டிஃபால்ட் அப்படி கொடுக்கணும். இன்சர்ட்டில் போயிட்டு ஃபுட்டரில் போயிட்டு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லணும். இன்சர்ட் மெனு, அப்புறம் ஃபுட்டர், ஹெட்டர் பதிலாக ஃபுட்டர்னு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேம் இதே தான் பாரு. இந்த இடத்துல நம்ம என்ன கிளிக் பண்ணமோ அதே தான் இங்கே இன்சர்ட்டில் போயிட்டு ஹெட்டர் டிஃபால்ட், அங்கே இன்சர்ட்டில் ஃபுட்டர், இங்கே ஹெட்டர்னு இருக்கு இல்லையா, அங்கே ஃபுட்டர்னு இருக்கும். டிஃபால்ட்டு அதே தான். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு ஃபுட்டர் டிஃபால்ட் என்ற கட்டளையை பட்டியலிருந்து தேர்வு செய்ய வேண்டும். அடிக்குறிப்பு உருவாகும். ஃபுட்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா அடிக்குறிப்பு உருவாகும். அடிக்குறிப்பில் செருகும் புள்ளியை வைத்து கிளிக் செய்வோம். எங்கே கிளிக் பண்ணணும், அடிக்குறிப்பில் வச்சு கிளிக் பண்ணணும். சரி, இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு ஃபீல்டு டேட் என்ற கட்டளையை தேர்வு செய்தால் எல்லா பக்கங்களுக்கும் கணிப்பொறிகள் தேதி புகுத்தப்படும். நம்ம எல்லா பக்கத்துலேயும் தேதி வரணும் அப்படின்னா நம்ம இன்சர்ட்டில் போயிட்டு ஃபீல்ட்ஸில் போயிட்டு டேட் அப்படின்னு கொடுத்தோன்னா அடிக்குறிப்பில் போய் நம்ம டேட் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இவ்வாறு சேர்க்கப்பட்ட தலைப்பு மற்றும் அடிக்குறிப்புகள் எல்லா பக்கங்களிலும் தோன்றும். நம்ம தலைப்போ அடிக்குறிப்போ கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பக்கத்துலேயும் வரும். நம்ம ஒரு மெட்டீரியல்லாம் பார்த்துருப்பீங்க, மேலே தலைப்பு பார்த்திங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் வரும், கீழே பேஜ் நம்பர் எல்லா பக்கத்துலேயும் வரும் இல்லையா. அப்போ அது பேர் தான் ஹெட்டர், அதுதான் ஃபுட்டர். கீழே வரது எல்லாமே ஃபுட்டர், மேலே வரது எல்லாமே என்னது தலைப்பு. அதான் தமிழில் தலைப்பு அடிக்குறிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடிக்குறிப்புகள் எல்லா பக்கங்களிலும் தோன்றும். ஃபைல் பட்டியில் உள்ள பேஜ் பிரிவு விருப்பத்தை தேர்வு செய்து தலைப்பு மற்றும் அடிக்குறிப்புகளை காணலாம். நம்ம அது வந்து தலைப்பு அடிக்குறிப்பும் வந்துச்சா இல்லையா நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா ஃபைல் மெனு போயிட்டு பேஜ் பிரிவு ஃபைல் ஒரு மெனு இருக்குல்ல, அதில் போய் பேஜ் பிரிவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா தலைப்பு மற்றும் அடிக்குறிப்புகள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா அடிக்குறிப்பில் பக்க எண்களை புகுத்த அவற்றை வடிவூட்டம் செய்ய வேண்டும். நம்ம வந்து பக்க எண்களை எப்படி புகுத்தணும்? இப்போ நம்ம டேட் எப்படி நம்ம கொடுத்தோம்? டேட் எப்படிப்பா கொடுத்தோம்? இன்சர்ட்டில் போயிட்டு ஃபீல்ட்ஸில் போயிட்டு டேட்டுன்னு கொடுத்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த என்னது பக்க எண்களை புகுத்துவதற்கு சேம் அதே தான். அடிக்குறிப்பில் பக்க எண்களை புகுத்தி அவற்றை வடிவம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்து நம்ம அப்படி தலைப்பு மற்றும் அடிக்குறிப்பு உருவாக்கிய பின் அவற்றில் பக்க எண்ணை புகுத்த பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றலாம். தலைப்பு மற்றும் அடிக்குறிப்புகள் உருவாக்கிய பின் பக்க எண்களை எப்படி புகுத்த வேண்டும், எப்படி உருவாக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான வழிமுறைகள் 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ரெண்டும் சேர்த்தான். செருகும் புள்ளியை அடிக்குறிப்பில் வைக்க வேண்டும். நம்ம அடிக்குறிப்பில் தானே நம்ம வந்து பக்க எண்கள் வரணும். அப்போ அடிக்குறிப்பில் போய் கிளிக் பண்ணணும். தலைப்பில் வரணுன்னா தலைப்பில் போய் கிளிக் பண்ணணும். அடிக்குறிப்பில் வரணுன்னா அடிக்குறிப்பை கிளிக் பண்ணணும். இப்போ வந்து பக்க எண்கள் எங்கே வரும்? அடிக்குறிப்பில் வருமா தலைப்பில் வருமா? அங்கே இந்த இதில் வரும், அடிக்குறிப்பில் தான் வரும். அதனால் செருகும் புள்ளியை அடிக்குறிப்பில் கொண்டு சென்று கிளிக் செய்வோம். ஸோ நம்ம அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? கிளிக்ஸ் பண்ணணும். சரி, ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் ஃபீல்ட் பேஜ் நம்பர் என்ற கட்டளையை பயன்படுத்தினால் எல்லா பக்கங்களிலும் பக்க எண்கள் சேர்க்கப்படும். ஸோ எல்லா பக்கத்துலேயும் பக்க எண்கள் வரணும் அப்படின்னா நம்ம என்ன தரணும்? இன்சர்ட்டில் போயிட்டு ஃபீல்ட்ஸில் போயிட்டு பேஜ் நம்பர் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி டேட் கொடுத்தோமோ அதேமாரி தான் கொடுக்கணும். டேட் எப்படி கொடுத்தோம்? இன்சர்ட்டில் போயிட்டு ஃபீல்ட்ஸில் போயிட்டு டேட்டுன்னு கொடுத்தா டேட் வந்துச்சா? சரி, இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு ஃபீல்டுன்னு கொடுத்தா பேஜ் நம்பர் கொடுத்தா பேஜ் நம்பர் வரும். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு ஃபீல்ட்ஸில் போயிட்டு பேஜ் நம்பர் சேம் அதேமாரி தான். அங்கே டேட்டுக்கு பதிலாக இங்கே பேஜ் நம்பர் என்ற கட்டளை பயன்படுத்தினால் எல்லா பக்கங்களிலும் பக்க எண்கள் சேர்க்கப்படும். எல்லா பக்கத்துலேயும் பக்க எண்கள் வந்துடும். அடிக்குறிப்பில் உள்ள பக்க எண்களை வடிவூட்டம் செய்ய வேண்டும். இப்போ பக்க எண்களை வந்து அடிக்குறிப்பில் எப்படி வந்து வடிவூட்டம் செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மேட் பேஜ் என்ற கட்டளையை தேர்வு செய்தால் பேஜ் ஸ்டைல் உரையாடல் பெட்டி தோன்றும். ஃபார்மேட்டில் போயிட்டு பேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் வரும். இதில் வந்து பேஜ் டேபை வந்து கிளிக் பண்ணணும். இதில் வந்து என்ன கிளிக் பண்ணணும்? பேஜ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கு பார்த்தியா, அதை கிளிக் பண்ணணும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் இருக்குது, காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உனக்கு புரியும். ஸோ நம்ம இந்த ஃபார்மேட்டில் போயிட்டு பேஜ் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம இதுதான் வந்து பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ். இதில் போயிட்டு நம்ம என்ன கிளிக் பண்ணோம் பார்த்தீங்கன்னா பேஜ்னு ஒரு டேப் இருக்காங்க, அந்த டேப்பை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபார்மேட்டில் போயிட்டு பேஜ் கொடுத்தோன்னா பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் வந்துச்சு. பேஜ்னு ஒரு தொகுதி இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன கிளிக் பண்ணோம்? லேஅவுட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, தோன்றும். ஃபார்மேட் கீழிறங்கு பட்டியல் ட்ராப் டவுன் உள்ள விருப்பமான வடிவூட்டல் வகையை தேர்வு செய்ய வேண்டும். இப்போ எங்கே அதை போய் கிளிக் பண்ணால் லேஅவுட் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கா, லேஅவுட் செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட் செட்டிங்ஸ் இருக்குது, அதில் போய் ஃபார்மேட். இந்த டயக்ராமில் வந்து லேஅவுட் செட்டிங்ஸ் எங்கே இருக்குது பாருங்கண்ணா. டயக்ராமில் எங்கேப்பா லேஅவுட் செட்டிங்ஸ் இருக்குது? இதுதான் வந்து லேஅவுட் செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஒன்று இருக்கா, ஓகே. அதில் தான் இதுதான் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ லேஅவுட் செட்டிங்ஸ் இருக்கா, இதில் கிளிக் பண்ணால் என்னென்ன ஸ்டைல் வந்திருக்கு, என்னென்ன ஸ்டைல் இப்போ இருக்குது. இப்போ பேஜ் நம்பர் வந்து நார்மலாக எப்படி இருக்கும் 1 2 3. பேஜ் நம்பருக்கு பதிலாக நம்ம ஏபிசி கொடுக்கலாம். ஃபஸ்ட் பேஜ் ஏ, செகண்ட் பேஜ் பி, தேர்ட் பேஜ் சின்னு வரும். ஒரு கேபிட்டல் லெட்டர் தரலாம், ஸ்மால் லெட்டர் தரலாம். ரோமன் லெட்டர் வந்து கேபிட்டலையும் தரலாம், ஸ்மாலையும் தரலாம். ஸோ நன்னு ஒன்று கொடுத்தோம்னா எந்த இதுவுமே வராது. ஓகே பட்டனை கிளிக் பண்ணணும். கடைசியாக என்ன பட்டனை கிளிக் பண்ணணும்? ஓகே பட்டன். இதுதான் வந்து லேஅவுட் செட்டிங்ஸில் போய் கொடுக்கணும். லேஅவுட் செட்டிங்ஸ்.
ஸோ ஓகே, அதுதான் அங்கே கொடுத்து சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேஅவுட் செட்டிங்ஸில் தோன்றும் ஃபார்மேட் கீழே பட்டியில் உள்ள விருப்பமான வடிவங்களை தேர்வு செய்ய வேண்டும். லாஸ்ட் என்ன பண்ணோம், ஓகே பொத்தானை கிளிக் செய்தால் அடிக்குறிப்பில் பக்க எண்கள் வடிவூட்டம் செய்யப்பட்டிருக்கும். இப்போ நம்ம வந்து அடிக்குறிப்பில் வந்து பக்க எண்களை என்ன பண்ண வடிவூட்டம் செய்யப்பட்டிருக்கும்.